ஹலோ விவர்ஸ், இந்த வெப் சீரிஸோட பேர் கியோங் சியோங் கிரியேச்சர். 2023 ரிலீஸ் ஆன இந்த சீரிஸ் வந்து ஒரு மிஸ்ட்ரி ஆக்ஷன் த்ரில்லர் கேட்டகரியில் இருக்குது. தமிழ் டப்பில் ஓடிடியில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இந்த சீரீஸில் யாரெல்லாம் முக்கியமாக நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்க் யோ ஹான்சோ, சூ ஹியூன் மற்றும் பலர் வந்து இந்த சீரீஸில் வந்து நடிச்சிருக்காங்க. டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுங் டோங் யூன், ரோ யாங் சாப்னு 2 பேர் தான் இந்த வெப் சீரிஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 7 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடு 1 மணி நேரத்துக்கிட்ட வந்து டூரேஷன் இருக்கும். சரி, இந்த சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1945 வசந்த காலத்தில் கொரியாவில் இருக்கிற கியோங்சங் ஊரை வந்து ஒரு ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஸ்பத்திரியில் மர்மமான நோய் வந்து பரவுதுன்னு அந்த ஆஸ்பத்திரியை வந்து ஃபுல்லாகவே சீல் வச்சிடறாங்க. அதே சமயம் அந்த ஊரில் இருக்கிற அப்பாவி மக்கள், சின்ன குழந்தைகள் எல்லாமே காணாமல் போகிறாங்க. அந்த காணாமல் போன மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்பத்திரி கீழே இருக்க அந்த ராணுவ தளவாடங்கள் வந்து இருக்காங்க. அது ரொம்ப சீக்ரெட்டா இருக்கு. அந்த மக்களை வச்சு இவங்க ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த ஆராய்ச்சியின் விளைவா ஒரு மான்ஸ்டர் வந்து உருவாக்குறாங்க. அந்த கொடூரமான மான்ஸ்டர் வந்து அங்க இருக்கிற ராணுவ வீரர்களா இருக்கட்டும், அப்பாவி மக்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கொடூரமா கொலை பண்ணுது. இந்த மாதிரி நேரத்துல இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நம்ம சீரிஸோட ஹீரோ ஜங்டே, ஹீரோயின் ஜுன்சோ வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்து போற ஒரு நிலைமை வருது. அவங்களுக்கு என்ன நடக்குது, அந்த ராணுவ சோல்ஜர்ஸ்னா அப்படி மக்களை வந்து என்ன ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க, இந்த வெப் சீரிஸோட ஃபுல் ஸ்டோரி. இந்த வெப் சீரிஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு. வேற லெவல்லே சொல்லலாம். வெறித்தனமான ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க தாராளமா பார்க்கலாம். ஒவ்வொரு எபிசோடுக்கும் எண்டில் இருக்க அந்த ஹைப் வந்து சூப்பரா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியும் நல்லா இருக்கு. ஒரு ஸ்டோரி நடக்குதுன்னா அது வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பரா வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சிஜி ஒர்க் வந்து ரொம்ப தரமா குவாலிட்டியா பண்ணியிருக்காங்க. சீரிஸ்ல அந்த த்ரில்லரான காட்சியா இருக்கட்டும், அந்த ஆக்ஷன் காட்சியா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. விசுவல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயினோட கேரக்டர் வந்து சூப்பரா வந்து எழுதியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டருங்க. அதுல நடிச்சவங்களும் வேற லெவல் ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. லவ் ஸ்டோரியும் இருக்கு. அதை கொண்டு போன விதமும் சூப்பரா வந்து கொண்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களால கணிக்க முடியாத அளவுக்கு நல்ல சஸ்பென்ஸா கொண்டு போயிருந்தாங்க. நல்ல ட்விஸ்டாவும் இருக்கு. இது வந்து 7 எபிசோட் தான் இருக்கு இந்த சீசன் 1ல. சீசன் 2 வந்து ஜனவரி 5ஆம் தேதி 2024 வந்து ரிலீஸ் ஆக போகுது. மீதி 3 எபிசோடு வந்து சீசன் 2ல இருக்கு. நீங்க இந்த வெப் சீரிஸை சீசன் 1 வந்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா, 7 எபிசோடு நீங்க பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா சீசன் 2 வந்து நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு 7வது எபிசோடு எண்டிங்ல வெறித்தனமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதை சொல்லிட்டா சஸ்பென்ஸ் பேரும். கண்டிப்பா நீங்க அதை பாருங்க, உங்களுக்கு புரியும். மற்றபடி டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் சினிமோட்டோகிராஃபி நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. விசுவல் நல்லா இருந்துச்சு. சிஜி ஒர்க்கு நல்லா இருந்துச்சு. ஓவரால் சவுண்ட் டிசைனிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு செட் ஒர்க்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், அந்த ஹாஸ்பிட்டல் கீழே இருக்க ஹிடன் அந்த ராணுவ தளவாடங்களா இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா வந்து டப் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. டைலாக்னா கேட்கறதுக்கு லிப் மூவ்மெண்ட்னா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ காமெடியான டைலாக்கும் நல்லா எழுதியிருக்காங்க. இந்த தமிழ் டப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே இல்லைன்னே சொல்லலாம். சரி, ஃபேமிலியோட இந்த வெப் சீரிஸ் வந்து நீங்க பார்க்கலாமா கேட்டிங்கன்னா தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனால் வயலன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பிளட் கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆனால் அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோட நீங்க இதை பார்க்கலாம். ஓகே, இந்த சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ் டப்பில் வந்து இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு சீரியஸ் ரிவ்யூவில் இல்லைனா மூவி ரிவ்யூவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.